7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. திராவிட கட்சிகளால் இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் சென்னையை மீட்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. அதில் பேசிய அவர், பழனி கோவில் தேவஸ்தான கடையில் காலாவதியான பிரசாதத்தை பக்தர்களுக்கு விற்பனை செய்துள்ளார்கள். திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த 5309 பசு மாடுகளை காணவில்லை. தமிழகம் முழுவதும் கோவில்களுக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் காணவில்லை. கோவில் உண்டியலில் பக்தர்கள் போடும் காணிக்கை அறநிலையத்துறை அதிகாரிகளின் கேளிக்கைக்கு செலவாகிறதே தவிர ஆன்மீக மேம்பாட்டுக்கு இல்லை என்று அறநிலையத்துறை மீது சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்த அண்ணாமலை, விசிக தலைவர் திருமாவளவன் 6 மாதம் முன்பு வரை கருவறைக்குள் பிராமணர் அல்லாதவர்கள் நுழைய வேண்டும் என்றார். தற்போது பிராமணர் அல்லாத நமது பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை செய்த போது அது தவறு என்கிறார். ஏழைகளுக்கான கட்சி என்று கூறிக்கொள்ளும் கம்யூனிஸ்டுகள் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற பொன்முடிக்காக நீதிபதிகளை குற்றம் சொல்கிறார்கள். பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறுபவர்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள் என்று கடுமையாக சாடியுள்ளார். பின் சென்னை மழை குறித்து பேசிய அண்ணாமலை, சென்னை மாநகரம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உருவானதாக இருந்தும் இன்றும் மழை வந்தால் தவிக்கிறது. திராவிட கட்சிகளால் இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் சென்னையை மீட்க முடியாது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியாது. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் சாலைகள், கால்வாய்கள், பக்கிங்காம் கால்வாய், கூவம் நதி, புதிய குளங்கள் என அனைத்தையும் சீரமைத்து மழை வெள்ளத்தால் சென்னை எப்போதும் பாதிக்கப்படாமல் மீட்டமைப்போம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.